அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. ஸ்டாலின் மாடல் அரசு 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் இந்த ஆட்சியில லஞ்ச லாவணியம் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த ஆட்சியுடைய லட்சியம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரமா இருக்குது. மக்களுடைய பிரச்சனையை பார்க்கவே இல்லை. எந்தெந்த துறையில எவ்வளவு பணம் வருது, அதுதான் திமுக அரசினுடைய சாதனை. உதாரணத்துக்கு டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை அவர்கள் அந்த டாஸ்மாக் அலுவலர்கள் சோதனை செய்த பொழுது 1000 கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டும் சுமார் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த அரசு ஊழல் அரசு தானே? சொல்லுங்க, ஊழல் அரசு தானே? நாம் சொல்லவில்லை, எதிர்கட்சி சொல்லல, அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கே ரெய்டு நடந்து அதில் கண்டுபிடிக்கப்பட்ட முறைகேடுகளை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. அது மட்டுமல்ல, இதுக்கு ஒரு மந்திரி இருந்தார். யாருன்னு தெரியுமா? யாரு? செந்தில் பாலாஜி. அவரு 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்துட்டார். 10 ரூபாய் யாரு பொருட்படுத்தாம இருந்தாங்க. 10 ரூபாய்னா யாரு பேர் வரும்? செந்தில் பாலாஜி பேர். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையிலையும் 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா அவர்கள் வசூல் பண்ணாங்க. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 15 கோடினா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினதுல மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 4 வருஷத்துல சுமார் 22,000 கோடி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? இது நாம கூட சொல்லல. அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளி சேல்ஸ்மேனே குறிப்பிடுறாங்க. ஒருத்தர் பாட்டில் வாங்க போறாரு, அவர்கிட்ட 10 ரூபா அதிகமா கொடுன்னு கேட்கும்போது அந்த ஊழியர் சொல்றாரு, ஏங்க இப்படி வாங்குறேன்னு அந்த பாட்டில் வாங்குறவர் கேட்கிறாரு. மேலிடத்துக்கு கொடுக்க வேணும், வேற வழி இல்லை, நீங்க கொடுத்தாவன்னு அதுல இருக்கிற சேல்ஸ்மேன் சொல்றார். அப்படின்னா ஊழல் நடந்தது உண்மைதானே? நீங்க சொல்லுங்க, மக்கள் தான் நீதிபதி. உண்மைதானே? இல்லைன்னா நாளைக்கு ஒரு மந்திரி விட்டு எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று திட்டமிட்டு அங்கே ஒரு சிவகாசியில் போய் ஒரு பொய்ய பேசுறாரு, ஒரு அறிக்கை விடுவாங்க. நீங்கள் சொன்னா அறிக்கை விடுறதுக்கு வழியே இல்லை.